நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாமா வேணாம். நிறைய பேர் வீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க, உன்னை நம்பி நான் 2-3 வருஷம் கொடுத்துட்டேன், சரியா, 2-3 வருஷம் நான் வந்துட்டு உன்னை நம்பி கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, அதனால் என்ன பண்ணு, போய் கோர்ஸ் சேர்ந்துக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு வேணும் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணிக்கோ, வீட்டில் உட்காந்து நீட்டுக்கு படிச்சுக்கோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேட்டகிரியில் இருப்பீங்க. ஓகே, அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ட்ராப் எடுக்கிறீங்கன்னா எந்த காலேஜ் போகிறீங்க, எந்த காலேஜுக்கு போகிறீங்க, எதுக்காக சார் எந்த காலேஜ் போகிறீங்க முக்கியம். ஏன்னா காலேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எதுக்கு சார் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு தெரியணும், ஏன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வந்து போயிட்டு வரதில் எடுக்க போகிறீங்க. ஓகேவா, எவ்வளோ டைம் நீங்கள் போயிட்டு வரதில் வேஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன தெரியணும், காலேஜோட டைமிங் தெரியணும். ஒரு சில காலேஜ் வந்து ஹாஃப் டே மாதிரி இருக்கும், காலையில் 9 மணிக்கு போனால் 1 o'clock விட்டுருவாங்க. ஒரு சில காலேஜ் இப்போ நான் படித்ததுலாம் காலையில் 9 மணிக்கு போனால் 5 மணிக்கு விடுவாங்க. 5 மணிக்கு விடுறாங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியாது. ஓகேவா, நத்திங் நியூ. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது மட்டும் கேளுங்க. பிடபிள்யூடினா என்ன, நர்சிங்னா என்ன, அது உங்களுக்கு தேவையில்லை. ஓகேவா, பிடபிள்யூடினா ஃபிசிக்கலி வீக்கர், இது ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருப்பாங்களே அவங்களுக்கானது. அப்போ என்னென்ன விஷயம்னு பார்த்துக்கோ. காலேஜு, அதில் எந்த கோர்ஸ் எடுக்க போகிறேன்னு பாரு. நீ எடுக்கிற கோர்ஸ் பார்த்தேன்னா நம்மளுக்கு வந்து நீட்டுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும். சரியா, இல்லை சார் நான் பார்ஷியல் ட்ராப்பில் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துட்டேன், அப்போ நீ எடுத்திருக்க கோர்ஸ் வச்சு, ஓகேவா, சப்போஸ் உனக்கு நெக்ஸ்ட் இயர் நீட் கிடைக்கலன்னா உண்மையை சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2024 நீட்டு கிடைக்கல, 2025 நீட் எழுத போகிறேன், 25 என்ன பண்ண போகிறேன், நீட் எக்ஸாமை எழுத போகிறேன். ஓகேவா, இப்போ பார்ஷியல் ட்ராப்புங்கிற பேரில் நீ வந்து என்ன முடிவு பண்ணிட்ட, ஓகே நம்ம சும்மா போயிட்டு ஒரு கோர்ஸ் எடுப்போம். என்ன கோர்ஸ்னு கேட்டாங்க வீட்டில், நீ என்ன சொல்லிட்ட, ஜுவாலஜி எடுத்துக்கிறேன் இல்லைன்னா ஜியோலஜி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோலஜி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரியா, இப்போ நீ ஜியாலஜி எடுத்து படிக்கிற, சப்போஸ் நீட் 2025 உனக்கு சீட் இல்லைன்ட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ நீ வீட்டில் வந்துட்டு எனக்கு ஜியாலஜி வேணான்னு சொல்ல முடியாது, ஆமாவா இல்லையா? 2025 ஏன்னா 1 year ஆல்ரெடி ஜியாலஜி படிச்சிட்டேன். அப்போ நல்லா பாரு, ஆல்மோஸ்ட் உன் வாழ்க்கை என்ன ஆயிரும், ஜியாலஜிலே இருக்கும். ஓகேவா, ஒரு சில பேர் பார்ஷியல் ட்ராப் எடுக்கிறாங்கன்னா அவங்கள நான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, அதில் என்ன பெஸ்ட் பண்ண முடியும் தான் சொல்லணுமே தவிர்த்து நான் அப்படி சொல்லக்கூடாது. ப்ளீஸ் டோன்ட் ரெஃபர் தெம் டு டேக் பார்ஷியல் ட்ராப்பர், ப்ளீஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். நான் ஜுவாலஜி சொல்லலை, நான் ஜியாலஜின்னு தான் சொன்னேன். ஓகேவா, ஜுவாலஜி நான் சொல்லலையா, அதனால தான் ஜியோலஜி அப்படின்னு வாசித்தேன். அப்போ நல்லா பார்த்துக்கோ, நீ எடுக்க போகிற கோர்ஸு ஒரு பேக்கப் கோர்ஸு. சப்போஸ் நீ 25 நீட்டை கிராக் பண்ணலன்னா இந்த கோர்ஸ் தான் உனக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்கும், இந்த கோர்ஸ் தான் உனக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்க போகுது. அப்போ லைஃப் ஃபுல்லாக நீ எந்த கோர்ஸை படிக்க போறியோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோ. சும்மா நீ பாட்டுக்கு பிஏ இங்கிலீஷ், சரியா, இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறேன், அப்போ நல்லா பாரு, சப்போஸ் உனக்கு இது இல்லைன்னா நீ இங்கிலீஷ் வச்சு தான் வாழ்க்கை ஃபுல்லாக ஓட்டணும். ஓகேவா, அப்போ ரேண்டமான ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து நான் அதில் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இதுக்கு வந்து நான் இன்னொரு கோர்ஸுக்கு மாறுறேன், அப்போ நீ 1 year சும்மா வேஸ்ட் பண்ணிட்டீல, அதுக்கு நீ வீட்லேயே உட்காரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு புரியுதா, நான் இங்கிலீஷ் எடுத்துட்டேன் சார், நான் இங்கிலீஷ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன், 1 year போயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன தெரியுது, ஐயோ எனக்கு நீட்டில் 25 சீட்டு கிடைக்கலன்னு தெரியுது. அப்போ நான் வந்து இப்போ வீட்டில் போயிட்டு எனக்கு இங்கிலீஷ் வேணாம், இங்கிலீஷ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இன்ஜினியரிங் சேர்த்து விடுங்க. அப்போ நல்லா பாரு, நீ இன்ஜினியரிங் எப்போ சேர போகிற, 2025 சேர போகிற, 2025 தானே இன்ஜினியரிங் சேர போகிற. அப்போது 1 year நீ இங்கிலீஷ் படித்தது வேஸ்ட்டு, 1 year நீ இங்கிலீஷ்க்காக ஃபீஸ் பே பண்ணது வேஸ்ட்டு, 1 year நீ இங்கிலீஷ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட்டு, 1 year நீ வந்து போயிட்டு ஒரு தடவையும் என்ன பண்ணுற, டெய்லி பஸ் ஏறி காலேஜ் போன, பஸ் ஏறி வீட்டுக்கு வந்த, ஃபுல்லாக வேஸ்ட்டு. அதுக்கு நீ என்ன பண்ணலாம், பார்ஷியல் ட்ராப் எடுக்காமலே விட்டுரு. பார்ஷியல் ட்ராப் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோ. எந்த கோர்ஸ் எடுக்கிற, ஏன்னா சப்போஸ் உனக்கு நீட்டு கிடைக்கலன்னா இந்த கோர்ஸ் தான் உன் வாழ்க்கை. ஓகேவா, இந்த கோர்ஸ் தான் உன்னோட வாழ்க்கை. காலேஜ் டைமிங் எவ்வளோ இருக்குது, ஒரு 6 hour இருக்கா, ஓகே. காலேஜ் எவ்வளோ தூரமாக இருக்குது, சரியா, மேக்ஸிமம் ஒரு 20 minutes போகிறதுக்கு 20 minutes வரதுக்கு, அந்த மாதிரி காலேஜ் எடுக்கணும். ஏன் நல்லா பாரு, நீ பார்ஷியல் ட்ராப் எடுக்க போகிறேன்னு சொன்னால் நீ இது லைஃப் கிடையாது, நீ நீட்டை தான் லைஃப்னு நம்பிக்கிட்டு இருக்க இன்னுமே.
அப்போ நீட்டை லைஃப்னு நம்புறேன்னு சொன்னால் இங்கே நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஓகேவா? ஐ வில் ரைட் அன்லிமிட்டெட் நீட் எக்ஸாம் அன்டில் ஐ கெட் இன். நீ பண்ணு தம்பி, நீ ஏதாச்சும் பண்ணியா? ஓகேவா? ஆனால் ரிலேட்டிவ்ஸில் கேவலமாக பேசுவாங்க. இந்த டைம் ரிப்பீட் பண்ண பேசுகிறவங்க பேசுவாங்க. சரிங்களா? பேசுகிறவங்க பார்த்தனா சரியா, நீ இங்கிலீஷில் ஒரு டிகிரி முடிக்கிறேன்னு அசியூம் பண்ணிக்கோ. இங்கிலீஷில் டிகிரி முடிச்சுட்டு உனக்கு வேலை இல்லை, நீ வேலை இல்லாமல் உட்கார்றப்ப ஊரே பேசுவாங்க. அதனால் பேசுகிறவங்க பேசுவாங்க. ஓகேவா? அதனால் நீ தயவுசெய்து நீ சூஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட்டு 6 hour இருக்கா. ஏன்னா நீ இங்கே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு தேவையில்லை. நீங்கள் பார்ஷியல் ட்ராப் எடுக்கிறீங்கன்னா டெய்லி நீங்கள் 6 hour ஆகுது. ஓகேவா? எதுக்கு ஒதுக்கி வச்சு படிக்கணும்? நீட்டுக்கு ஒதுக்கி வச்சு படிக்கணும். நிறைய பேரில் சார் நான் மேனேஜ் பண்ணிடுவேன் சார், நான் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு தோணும். என்கிட்ட ஒரு பொண்ணு படித்தாங்க. ஓகேவா? அந்த மாதிரி பொண்ணு என்கிட்ட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஃப்யூச்சர்லேயும் வருவாங்களான்னு டவுட்டு. சென்டம் அடிப்பாங்க சார், டெஸ்ட்டு வச்சா சென்டம் அடிப்பாங்க. ஓகேவா? டெஸ்ட் வச்சா எப்படி மார்க் வாங்க? சென்டம் தான், அது கீழே பேச்சே வராது அந்த பாப்பா கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு பாப்பா. நான் வந்து 200 கொஸ்டின் கொடுத்தா 200 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுவேன். மிஞ்சி போனால் 190 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த பாப்பா இருந்தாங்க என்கிட்ட. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்லாம் ஃபில் பண்ணி என்ன, ஏன்னா எல்லா ஆன்சருமே பண்ணி தான் பழக்கம். அப்போ ஓஎம்ஆர்க்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 3வது கொஸ்டினுக்கு அவங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஓகேவா? லாஸ்ட் இயர் நடந்தவர் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். 3வது கொஸ்டினுக்கு அவங்களுக்கு என்ன தெரியல, ஆன்சர் தெரில. மொதல் கொஸ்டின் 2வது கொஸ்டின் மார்க் பண்ணிட்டாங்க, 3வது கொஸ்டின் ஆன்சர் தெரியல. அவங்களுக்கு இது வரைக்கும் கொஸ்டினை விட்டு பழக்கம் இல்லை, ஏன்னா எல்லா கொஸ்டின் அப்படியே ஆன்சர் பண்ணுவாங்க. 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல. 4வது கொஸ்டினுக்கு போகிறாங்க. 4வது கொஸ்டினை பார்க்குறாங்க. 4வது கொஸ்டினோட ஆன்சரை கொண்டு போய் எங்கே ஃபில் பண்ணிட்டாங்க? 3வதுல ஃபில் பண்ணிட்டாங்க. 5வது கொஸ்டினோட ஆன்சரை 4வதுல. 6வது கொஸ்டினோட ஆன்சரை இங்கே. 7க்கு 6, 8க்கு 7, இப்படியே ஃபில் பண்ணிவிட்டு எங்கே போய் அவங்களுக்கு அது தெரியுது அவங்க பண்ண மிஸ்டேக். அவங்களுக்கு கடைசியில் 50வது கொஸ்டின் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? 50வது கொஸ்டின் ஃபில் பண்ணுறாங்க. 49ல் கீழே ஒரு எம்டி பாக்ஸ் இருக்குது. அங்கே ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு? பிளாங்க்கு. உட்காந்து அழுகிறாங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காந்து அழுகிறாங்க. ஓகேவா? டாப்பர் ஸ்டூடெண்ட் சார். அந்த பாப்பா அந்த மிஸ்டேக் பண்ணாமல் இருந்துச்சுன்னா ஆல் இண்டியா 10க்குள்ளே வந்திருக்கும் லாஸ்ட் இயர். அந்த ஒரு மிஸ்டேக்னால போயிடுச்சு. ஆல் இண்டியா ரேங்க் எடுக்க வேண்டிய பொண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க? வீட்டில் வந்து ட்ராப்க்கு ஒத்துக்கலை. வீட்டில் ட்ராப் எடுக்கிறதுக்கு ஓகே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இந்த பாப்பா ஆல்ரெடி நல்லா படிச்சிருக்கா. அப்போ என்ன சொன்னாங்க என்கிட்ட? சார் நான் பார்ஷியல் ட்ராப் எடுத்துக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? பார்ஷியல் ட்ராப். அவங்க வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறாங்க. பார்ஷியல் ட்ராப். சரியா? ஆல்ரெடி படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே வேணாம். அவங்களுக்கு தேவைப்பட்டது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம். அன்றைக்கி நீட் அன்றைக்கி இல்லை, அவங்களுக்கு தேவை ஒரு ஓஎம்ஆர் ஷீட் ஃபில்லிங். ஒரு ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க ஆல் இண்டியா ரேங்கிங் 10க்குள்ளே வந்திருப்பாங்க. ஓகேவா? பட் நல்லா பாரு, அவங்க என்ன எடுத்து படிக்கிறாங்க? ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்து படிக்கிறாங்க. ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எடுத்து படித்த அந்த பாப்பா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சைடு பை சைடு இங்கேயும் படிக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணாங்க? டெஸ்ட்டு கொடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலாக அந்த பாப்பா லக் எப்படி இருக்குன்னா, காலேஜில் வந்து 10 பேப்பர் இருந்திருக்கும் போல். நம்மளுக்கு 5ஆம் தேதி நீட்டு இந்த வருஷம். சரியா? 5th மே நீட்டு. அந்த பாப்பாவுக்கு 4th மே வரைக்கும் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சு. 4th மே வரைக்கும் செமஸ்டர் எக்ஸாமு. நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன பாப்பா உங்களோட மார்க் வந்து என்ன அந்த மாதிரி இல்லை, 560 சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, 600 சொல்கிறீங்க, காலேஜ் போயிட்டு மேனேஜ் பண்ணணும்ல. நல்லா பார்த்துக்கோ, எப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. 720 out of 720 எடுக்க கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பொண்ணு. பார்ஷியல் ட்ராப் எடுத்தாங்க. காலேஜில் இந்த இது அந்த இது. ஓகேவா? எல்லா ஒர்க்கும் வந்ததுனால 4ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்திருக்குது? அவங்களுக்கு எக்ஸாமு. கடைசியாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு போக முடியல, ஏன்னா ஃபுல்லாக காலேஜ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு? 5th மே நீட் கொடுக்குறாங்க. மார்க் அந்தளவுக்கு இல்லை. சரியா? இப்போ நான் பேசினப்போ என்ன சொன்னாங்க? நான் வந்து இந்த கோர்ஸ்லேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன். அவங்க எடுத்தது ஒரு நல்ல கோர்ஸ்னால அவங்க ஃப்யூச்சர் அதில் பார்த்துக்க முடியும். பட் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இல்லாத கோர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா
கஷ்டம். அதனால் பார்ஷியல் ட்ராப் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீ என்ன பண்ணாலும் சரி, நீ டெய்லி உட்காந்து எவ்வளோ நேரம் படிக்கணும்? 6 ஹவருக்கு மேலே நீட்டுக்காக ஒதுக்கி வச்சு படிக்க வேண்டும். ஓகேவா? ஓகே, ஃபிசிக்ஸ் கோர்ஸ் பற்றி நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீட்டு மட்டும்தான் வாழ்க்கைனா அப்படி கிடையவே கிடையாது. நீட்டு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஓகேவா? எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, அதில் நிறைய கோர்சஸ்க்கு நீ என்ன கூட பண்ண வேண்டாம். நீங்கள் போயிட்டு இந்த பாரு, இங்கே எத்தனை கோர்சஸ் எழுதி போட்டிருக்கேன், இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஓகே, கௌஷிக் கிருஷ்ணன் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்குது. ஓகே, இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இதில் இருக்க கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்லை, நீட் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. 12th மார்க் வச்சு சேர்த்துக்குவாங்க. அப்ளை பண்ணுறியா பண்ணு. சியூஇடிக்கு எழுதியிருக்கியா, சியூஇடி அப்ளை பண்ணியிருக்கியா எழுதி பாரு. அக்ரி கிடச்சா அக்ரியில் போங்க. இல்லை சார் நான் நெக்ஸ்ட் இயர் 1 இயர் ட்ராப் எடுக்க போகிறேன், எடு. ட்ராப் எடுத்தேன்னா தயவுசெய்து நீட்டு மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்காது. நீட்டை தாண்டி இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. சேர்த்து அந்த எக்ஸாமுக்கும் சேர்த்து படி. ஓகேவா? ஐஐடி எக்ஸாம் எழுது. ஓகே சார் ப்ளீஸ்.